ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி முருங்கைக்காய் மாங்காய் பலாக்கொட்டை போட்டு குழம்பு வைக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கிக்கிறேன். அதில் மிளகாய் பொடியும் மல்லி பொடியும் போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிறேன். பூண்டு ஒரு துண்டு தேங்காய் எல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதை கொஞ்சம் ஆறட்டும். பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுப்போம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுப்போம். கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் வெந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்துருக்கோம். நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா வெங்காயம் வெந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா வச்சுக்கலாம். மசாலா கொஞ்சம் நேரம் வேகட்டும், பச்சை வாசம் போகிற வரையிலும். மசாலா வெந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்க மாங்காய் முருங்கைக்காய் பலாக்கொட்டை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். காய் வேகட்டும். குழம்பு கொதிக்குது. இந்த டைமில் நம்ம தொட்டுக்கிறதுக்காக ஒரு 3 முட்டையை உள்ளே போட்டுருவோம். அதுவும் வெந்துடும். நல்லா காய்கறியும் முட்டையும் வேகட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போடல, நல்லா மஞ்சத்தூள் போடலாம். காய் வேகட்டும். நல்லா வெந்து குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ஆயிடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.